வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா பாஸ்கல்ஸ் லா. ஸோ பாஸ்கல்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இஃப் வி ஹேவ் அ வாட்டர் காலம் ஆர் லிக்விட் காலம், இது மாதிரி ஏதோ ஒரு லிக்விடு இஃப் யூ ஹேவ் இன் ஒரு டேங்க்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதுக்கு பேர் லிக்விட் காலம் சொல்லுவாங்க. ஸோ இந்த லிக்விட் காலமில் at some distance d from the bottom, okay, so it depends. So ஏதோ ஒரு டெப்த்தில் the pressure வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் irrespective of orientation of the object. Okay, so இந்த பாயிண்ட்ல வந்து the pressure at if the liquid column is at rest, the pressure at a point in a depth d வந்து is always constant. Okay, so இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு we are going to take a small elemental water prism. Okay, ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன வாட்டர் ப்ரிசம் மாதிரி கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதை நான் இங்கே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி வரைகிறேன். ஓகே, ஸோ வரைஞ்சிட்டு லெட் மீ ப்ரூவ் த பாஸ்கல்ஸ் லா. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிசம். ஸோ இது ஃபுல்லுமே வந்து லிக்விட் காலம். நம்ம என்ன லிக்விட் எடுத்துருக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம இப்போ ப்ரிசம் மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். So this is our liquid column. So in the liquid column, let me name it. So in the point வந்து A, in the point B, இது C, in the point வந்து this is D, this is E and this is F. Okay, so இது மேலே நம்மளுக்கு தெரியும் லிக்விட், இது ஆக்சுவலாக லிக்விட் தான். ஸோ இந்த லிக்விட் வந்து இட் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து இந்த டைரக்ஷனில் இன்வர்டில் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேர், இந்த டைரக்ஷனில் வேலை பண்ணிட்டு இருக்க ஃபோர்ஸ் பேர் லெட் அஸ் நேம் அஸ் எஃப்பி. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன்லேருந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் பேர் எஃப்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைரக்ஷன்லேருந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் பேர் எஃப்ஏ. ஓகே, ஸோ இது இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ அகெயின் வி ஆல்சோ நோ தட் இந்த ஏரியா வந்து வி ஆர் கோயிங் டு கால் அஸ் ஏஏன்னு கால் பண்ண போகிறோம். ஏ சஃபிக்ஸ் ஏ. ஓகே, ஸோ இந்த ஏரியாவை, ஸோ திஸ் ஏரியா மார்க்ட் இன் ரெட் வந்து இட் இஸ் ஏ சஃபிக்ஸ் ஏ. ஓகே, சிமிலர்லி இது பி பிளெயினு. ஸோ இதை வந்து வி ஆர் கோயிங் டு கால் அஸ் பி ஏ சஃபிக்ஸ் பின்னு கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஏரியாவை வி ஆர் கோயிங் டு கால் அஸ் ஏ சஃபிக்ஸ் பி. ஓகே, ஸோ இதை வந்து ஏ சஃபிக்ஸ் சின்னு கால் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் இந்த ஏரியா. ஓகே, இந்த ஏரியா ஏ சஃபிக்ஸ் சி. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸ் இருக்கு, ஏரியா இருக்கு, வி கேன் ஃபைண்ட் த ப்ரெஷர். நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஓகே, ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஃபோர்ஸு இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எஃப்சி அண்ட் எஃப்ஏ ஆர் பர்பெண்டிகுலர். இது ரெண்டுமே பர்பெண்டிகுலர் தெரியும். whereas this FB makes an angle theta with both the forces. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த FBயோட இந்த டைரக்ஷனில் எவ்வளோ வேலை செய்யுது, இந்த டைரக்ஷனில் FB எவ்வளோ இருக்குது, அதோட காம்பனண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு we have to resolve. ஓகே, ஸோ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு we should know the angle. ஸோ இந்த இடத்துல θ1, இந்த இடத்துல we have θ2. ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இட் கேன் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ θ1 θ2 இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு கன்சிடர் த ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. வி நீட் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் தி டைரக்ஷன். அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் இந்த ஃபோர்ஸோட காம்பனண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ எஃப்பி இந்த டைரக்ஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கு, எஃப்பி இந்த டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது, இந்த டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போது நான் இந்த தீட்டா எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இது ஹரிசான்டலோட இந்த ஸ்லோப் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் θ2. அதே மாதிரி இந்த ஹரிசான்டல் இங்கே மூவ் பண்ணனா இது ஒரு ஹரிசான்டல். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்லோப்பும் இந்த ஹரிசான்டலும் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து இங்கே தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா நம்மளுக்கு இந்த ஆங்கிள் வந்து, ஸோ இந்த லைனுக்கும், லெட் மீ ட்ரா வித் ரெட் கலர். ஸோ இந்த லைனுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து
ஸோ இந்த ஸ்லோப்புக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ இதுவும் 90 டிகிரி. ஸோ we can find this angle. ஸோ இந்த ஆங்கிள் வந்து is nothing but 90 minus theta. இந்த இடம் வந்து 90 minus theta இந்த ஆங்கிள். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? லெட் மீ ட்ரா வித் அனதர் கலர், ப்ளூ கலரில் வரைகிறேன். ஸோ இந்த ஆங்கிள் let us name it as ஒய்ன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஒய் எவ்வளோ இருக்கும்னா, ஸோ ஒய் ப்ளஸ் 90 மைனஸ் தீட்டா வந்து திரும்பி 90 டிகிரின்னு தெரியும். ஏன்னா இந்த இதுவும் வந்து 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ ஒய் ப்ளஸ் 90 மைனஸ் தீட்டா ஷுட் பி 90 டிகிரி. ஓகே, ஸோ ஒய் ப்ளஸ் 90 minus theta, that is இந்த angle. okay, so இந்த ஆங்கிளும் நம்ம ஆட் பண்ணோம்னா it should total to 90 degree. okay, ஏன்னா இந்த லைன் வந்து 90 டிகிரியில் இருக்கு. okay, so இதுல இருந்து if we resolve for y, we get y equal to 90. இது இந்த சைடு கொண்டு போனா minus 90 plus theta ன்னு வரும். plus 90 minus 90 போயிடுச்சு, y equal to theta. so இங்க y ஓட வேல்யூ வந்து we can know it is theta. okay, so இந்த ஆங்கிளும் வந்து theta. இங்க thetaனா இதுவும் theta. so now we can resolve. so if we have a vector fb which makes an angle theta with an horizontal, then the component of fb along this direction வந்து cfb cos theta. okay, so இந்த vector, sorry, இந்த component. அதே மாதிரி இதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து ஸோ இட் ஷுட் பி எஃப்பி சைன் தீட்டா. ஓகே, ஸோ அப்போது ஆங்கிள் இங்கே தான் மேக் பண்ணுது. ஸோ இதுதான் எஃப்பி ஆங்கிள் மேக் பண்ணுற டைரக்ஷன் இது. ஸோ இது வந்து எஃப்பி காஸ் தீட்டா. ஸோ இது வந்து எஃப்பி சைன் தீட்டா. ஓகே, ஸோ நம்மளுக்கு நவ் வி காட் த காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபோர்ஸோட காம்பனன்ட்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ நம்மளுக்கு அட் ஈக்லிபிரியம், அதாவது இந்த வாட்டர் காலம் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ இந்த சைட்ல இருந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை இந்த காம்பனன்ட் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த சைட்ல இருந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எஃப்சி, இந்த சைட்ல இருந்து ஆக்ட் ஆகிற காம்பனன்ட் எஃப்பி சைன் தீட்டா. ஸோ அட் ஈக்லிபிரியம் நம்மளுக்கு கண்டிஷன் என்னன்னா அட் ஈக்லிபிரியம், ஸோ ஈக்லிபிரியம் இங்கே இட் மீன்ஸ் இந்த வாட்டர் காலம் கொலாப்ஸ் ஆகாமல் ரெண்டு சைடு ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதுதான் ஈக்லிபிரியம் கண்டிஷன். அட் ஈக்லிபிரியம் we can write FC equal to FB sin theta. okay, so this FC is FB sin theta. so இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் FB ஓட இந்த காம்பனண்ட் பேலன்சஸ் திஸ் FC. okay, similarly we can write FA is balanced by FA வந்து FB cos theta பேலன்ஸ் பண்ணுது. so FA equal to FB cos theta. okay, so இது வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருந்து வந்துச்சு. இப்போ ஏரியா எலிமெண்ட், ஸோ இந்த ஏன்ற ஏரியா ஹரிசான்டலா எவ்வளோ இருக்கு, வெர்டிக்கலா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஏரியா எலிமெண்ட்டும் வந்து சேம் இது ஜாமெட்ரியை தான் வந்து ஒபே பண்ணும். therefore by geometric means we can write by geometry the component of A along AC வந்து the component of AB along AC. okay, so AC directionல இருக்கிற component area of AB வந்து AB sin theta. so AB sin theta. similarly the component of AB along AA direction, அதாவது இந்த பாட்டம் டைரக்ஷன்ல இதோட காம்பனன்ட் அது எவ்வளோன்னா இட் இஸ் AB cos theta. ஓகே, ஸோ ஏன்னா இது உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களோட சப்ஜெக்டில் இருக்காது, ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு டைரக்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு we have to mark a ஏரியா. இந்த ஏரியாவுக்கு ஒரு நார்மல் வரையணும். ஸோ இந்த ஏரியாவுக்கு நார்மல் வரைஞ்சிங்கன்னா இட் வில் பி அலாங் த சேம் டைரக்ஷன் அஸ் எஃப்பி. ஸோ எஃப்பிக்கு என்ன ரூலோ அதே தான் வந்து இந்த ஏபிக்கும் வந்து ஃபாலோ அப் ஆகும். therefore நம்ம இப்போ நம்மளுக்கு என்ன சொன்னோம், எஃப்சியை வந்து
இந்த எஃப்பி சைன் தீட்டா பேலன்ஸ் பண்ணிடுது. அதே மாதிரி இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு இந்த ஏபியோட காம்பனண்ட் ஏசிக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா அதே ரூல் தான். எஃப்சி எஃபிக்கு என்ன ரூலோ அதே ரூல் தான். அதனால தான் ஐ ரைட் as ஏசி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. எஃப்சிக்கு என்ன ரூல் இருந்துச்சோ அதே ரூல் எழுதிட்டேன். ஸோ எஃப்சி வந்து எஃப்பி சைன் தீட்டா இருந்துச்சுன்னா ஏசியும் வந்து ஏபி சைன் தீட்டா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி எஃப்ஏக்கு ஏஏ ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. ரெண்டுமே ஒரே ஜாமெட்ரிக் தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ அதனால ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபோர்ஸ் இருக்கு, ஏரியா இருக்கு. we can write the pressure. ஸோ நம்மளுக்கு ப்ரெஷர் அட் பிஏ பிபி அண்ட் பிசி எப்படி எழுதலாம்னா ப்ரெஷர் பிஏ பிபி அண்ட் பிசி கேன் பி ரிட்டன் அஸ், நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா பிஏ ஈக்குவல் டு எஃப்ஏ by AA. Okay, similarly PB equal to FB by AB. Similarly PC equal to FC by AC. Okay, so இதை கண்டுபிடிக்கணும். So for that we have to divide this equation. So இந்த equation இது 1, இது 2, இது 2ன்னு வச்சுப்போம். So இது 3, இது 3, இது 4. ஓகே, ஸோ நம்ம அந்தந்த சஃபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி we have to divide. எஃப்சியை ஏசியால் டிவைட் பண்ணோன்னா we get பிசி கிடச்சிரும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ in order to get பிசி, ஸோ எஃப்சி by ஏசி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், எஃப்சி வந்து எஃப்பி சைன் தீட்டா, எஃப்பி சைன் தீட்டா divided by AC வந்து AB sin theta. Okay, therefore இந்த sin theta sin theta போயிடும். therefore இது வந்து PC equal to FB by AB வந்து PA. Okay, so ஒரு ரிலேஷன் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி similarly we can divide 2 and 4. 2 and 4 டிவைட் பண்ணானா FA by AA கிடைக்கும். so FA by AA. Sorry, this should be PB. Okay, FB by AB வந்து PB. Okay, so FC by AC PC. so இப்போ வந்து இப்போ கண்டுபிடிக்கிறது தான் FA. FA by AA should be equal to, so இந்த சைடு என்ன இருக்கு, FB cos theta, இங்க AB cos theta. so FB cos theta divided by AB cos theta. Okay, so cos theta போயிடும். therefore FA by AA வந்து is PA, pressure at the face A. FB by AB வந்து PB. okay, so we also know that PB is also equal to PC. therefore நம்ம என்ன எழுதலாம்னா இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லாவோட proof. so PA equal to PB equal to PC. okay, so all the pressures are same. ஸோ இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷரும் இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷரும் இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். இதுதான் பிபி, இது பிசி, இது பிஏ. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் எஃப்ஏ, ஸோ எஃப்ஏ பெர் யூனிட் ஏரியா, ஏஏ தான் பிஏ. ஓகே, ஸோ அப்போது இந்த பாயிண்டில் எல்லா ப்ரெஷரும் சேமாக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து பாஸ்கல்ஸோட ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ ஒரு லிக்விட் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட் டெப்த் டி, இந்த லிக்விட் காலம் இந்த பாயிண்டில் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் வந்து இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரொவைடட் த லிக்விட் ஷுட் பி அட் ரெஸ்ட். ஓகே, லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அதுதான் வந்து முக்கியமானது. ஸோ நம்ம அசியூம் பண்ணுறது இது மாதிரி ப்ரிசம் அசியூம் பண்ணோம்ல. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக இஃப் யூ அசியூம் சம் அதர் ஜாமெட்ரி, அதாவது நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரிசம் we can even assume a rectangle. இது மாதிரி ரெக்டாங்கிள் அசியூம் பண்ணோன்னா இந்த லா வந்து ஹோல்ஸ் குட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும், ஸோ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த ரெண்டு ப்ரெஷரும் ஈக்குவல், அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும். இது மாதிரி இருந்தால் தான் இந்த லிக்விட்குள்ளே ஃப்ளோ இருக்காது. சப்போஸ் இந்த பாயிண்டில் இருக்கிற ப்ரெஷரும் இந்த பாயிண்டில் இருக்கிற ப்ரெஷரும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
So depending upon the pressure gradient there will be a flow. ஆனா நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கிறோம்னா we consider the fluid is at rest. ஸோ fluid வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா தென் இங்க இடத்துல ஃப்ளோ இருக்காது. ஃப்ளோ இல்லைன்னா அந்த பாயிண்ட்ல irrespective of the geometry நம்ம எந்த ஜாமெட்ரிக் ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்ல வந்து pressure வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, provided at the same depth. இந்த டெப்த்தை மாத்திட்டு இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா இங்கே pressure difference இருக்கும். ஓகே, ஆனா இந்த இடத்துல நீங்க சேம் டெப்த் irrespective of the geometry of the object இந்த pressure வந்து எப்பயுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அதுதான் பாஸ்கல்ஸ் லா. ஓகே, ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கும்ட்டு. ஸோ அது எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறது தான் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த். So this is Pascal's law. So next we are going to see variation of pressure with depth. So depth பொறுத்து எப்படி pressure வந்து மாறும்னு சொல்லிட்டு we are going to consider. Okay, so for this we are going to assume we are going to take a tank எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் டேங்க் இருக்கு. ஸோ இந்த டேங்க் வந்து ஓப்பன், டாப்ல ஓப்பன். ஓகே, ஸோ இட் இஸ் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர். ஸோ இந்த டேங்க்ல வி ஹேவ் அ லிக்விட் காலம். திஸ் லிக்விட் கேன் பி எனி திங், வாட்டராக கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி வி ஹேவ் அ லிக்விட் காலம். ஸோ இந்த லிக்விட் காலம்ல வி ஆர் கோயிங் டு கன்சிடர் அ சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட். ஓகே, இது மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்னா இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற லிக்விடை ஒரு சிலிண்டர் மாதிரி we are going to consider. ஓகே, ஸோ இந்த சிலிண்டரோட வெயிட் அட் திஸ் பாயிண்ட் வந்து இதில் எவ்வளோ மாஸ் இருக்கோ அது டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அதுதான் வெயிட் mg. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெயிட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் காலம். இது வந்து ஆக்சுவலாக வாட்டர் தான், இது நம்ம அசியூம் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் புதுசாக ஆப்ஜெக்ட்லாம் இமர்ஸ் பண்ணல, ஒரு லிக்விட்ல இங்கே என்ன லிக்விட் எடுத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த லிக்விடோட ஷேப்பை வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கலாக அசியூம் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போது இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற ப்ரெஷர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ப்ரெஷர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இந்த லிக்விட் காலமோட ஹைட் வந்து h. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் அட் P1 அண்ட் P2 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு we can find the pressure difference. So let it be P1. இந்த பாயிண்ட்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து P1, இந்த பாயிண்ட்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து P2. ஓகே, ஸோ இப்போ நம்ம we are going to measure the pressure. ஓகே, ஸோ P1ன்றது அப்போ என்னதுன்னா P1 is nothing but so the force F1 divided by the area. Okay, so in the area, so இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் வந்து சேம் தான். ஓகே, therefore நம்மளுக்கு F1 by A. Similarly the force acting in the downward direction P2 equal to F2 by A. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த சைட்ல இருந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இந்த சைட்ல இருந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் வந்து ஸோ இந்த சைட்ல இருந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இஸ் இந்த பாயிண்ட்ல. ஓகே, இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் த வெயிட். தேர்ஃபோர் ஸோ இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் F1 ஆக்ட் ஆகுது. ஸோ பிளஸ் இந்த வெயிட் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பாயிண்ட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அட் ஈக்லிபிரியம் F2 இஸ் ஈக்குவல் டு F1 plus the weight mg. Okay, so we can write instead of F2 we can write as F2 எப்படி எழுதலாம், இதுல இருந்து F2 எழுதணும்னா we have P2A ன்னு. ஓகே, சிமிலர்லி F1 நம்ம எப்படி எழுதலாம்னா F1 equal to P1A ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ இந்த கண்டிஷன் புரியுதா ஏன்ட்டு. ஸோ இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன் ஏன் வருதுன்னா ஸோ இந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த ஃபோர்ஸ் தான் F1 ப்ளஸ் எம்ஜியும் அதே டைரக்ஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கு, டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் கீழே இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் F2 வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ அட் ஈக்லிபிரியம்
we can write F2 வந்து equal to F1 plus mg. Okay, so இது ரெண்டுத்தையும் நம்ம multiply பண்ணோம்னா we get. Okay, so இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, so instead of F1 we can write P1A, instead of F2 we can write P2A. So P2A equal to P1A plus mg ன்னு எழுதலாம். Or we can write, so இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா P2 minus P1 into A equal to mg. Okay, so mg ன்றது தான் mass times acceleration due to gravity is the weight of the water column. So இதுதான் நம்மளுக்கு இப்போ we have a relation. So we can even write mg, mass of the liquid எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு என்ன தெரியும்? Density equal to mass per unit volume. Mass per unit volume. Okay, so volume எப்படி கண்டுபிடிக்கலாம்? Volume is area into height. So இந்த area இந்த area A times height வந்து we get volume. Okay, so இதுதான் volume. Therefore நம்ம mass அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, we can write as mass equal to, இதை இங்கிட்டு கொண்டு போய் எழுதணும்னா we have rho times A into h ன்னு இருக்கும். Okay, so therefore instead of m we can substitute this here. Okay, so நம்ம substitute பண்ணோம்னா we can write P2 minus P1 into A equal to, instead of m we can write rho AH into G ன்னு எழுதலாம். Okay, so A and A get cancelled, so the pressure difference is equal to height times acceleration due to gravity. So P2 minus P1 equal to rho hg. Okay, so இதுதான் வந்து pressure difference. Okay, where rho ன்றது is the density of the liquid column, is the density of the liquid. Okay, so இப்போ instead of considering this P1 under the liquid, இதுக்கு பதிலா if we take that P1 at the surface ல எடுத்துக்கிட்டோம்னா, okay, surface ல எடுத்துக்கிறோம். Okay, அப்போ இதுக்கு மேல liquid column இல்லை. அப்போ surfaceனா இது மேல act ஆயிட்டு இருக்கிற force வந்து atmospheric pressure தான். Therefore if we consider, if the top surface of the liquid is the is at the topmost surface இருந்துச்சுன்னா, then the pressure P1, then the pressure P1 is nothing but the atmospheric pressure PA. Okay, so atmospheric pressure தான் இங்க இருக்கும். சரியா? ஸோ இங்கே அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் தான் நம்ம பிஏன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நான் கேபிட்டல்ல எழுதிக்கிறேன். ஸோ த ப்ரெஷர் P1 வந்து ஈக்குவல் டு பிஏ. ஓகே, ஸோ அப்போது ப்ரெஷர் அப் டு டெப்த் P2 இருக்குதுல்ல, we can write that simply as Pனே எழுதிக்கலாம். ஸோ அதை Pன்னு எழுதிக்கலாம். ஸோ the pressure P2 we can drop the suffix 2, then we can have P2 வந்து we can write as P. Okay, so இதை எடுத்து if we substitute in this equation, we can write instead of P2 we have P, instead of P1 we have PA equal to rho hg, or P pressure at depth h வந்து is nothing but இதை இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா PA plus rho hg. Okay, so this is the pressure of a liquid column at a depth h. Okay, so h என்ற depthல வந்து we have, this is the pressure. So இங்கே pressure பார்த்தீங்கன்னா, pressure வந்து depends only on the height. ஸோ இங்கே இடத்துல ஏரியாவோ இல்லை எதை பொறுத்தோ இது வந்து it does not changes. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, we can understand through hydrostatic paradox. ஸோ hydrostatic paradox என்னன்னா, if you have different shaped vessel, ஸோ இது மாதிரி வெசல் இருக்கு நம்மகிட்ட, they should be connected at the bottom. Okay, அப்போதான் pressure ஈவனாக distribute ஆகும். ஸோ இந்த இது வந்து it's a thin cylinder, whereas this is a
கோனிக்கல் செக்ஷன், இது மாதிரி கோனிக்கல் செக்ஷன் இருக்கு. இது இன்னொன்று இன்வெர்டட் கோனிக்கல் செக்ஷன். ஓகே, ஸோ இதில் அப்போது நீங்கள் லிக்விடை ஃபில் பண்ணிங்கன்னா they all rise up to the same height. ஸோ இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னா, இங்கே இடத்துல லிக்விட் காலமோட வெயிட் வந்து கம்மி, இந்த இடத்துல லிக்விட் காலமோட வெயிட் அதிகம், இங்கே இடத்துல அதோட அதிகம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் வெயிட்ல லிக்விட் காலம் இருக்கு. அப்போ இதுங்க எல்லாமே சேம் ஹைட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாமே சேம் ஹைட்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, the pressure at the bottom, இந்த பாட்டம்ல இருக்கிற ப்ரெஷர் which is at a constant height h. ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர் வந்து சேமா இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் சேமா இருந்துச்சுன்னா தென் இந்த பேலன்ஸ் ஆஃப் வெயிட் வந்து இட்ஸ் டேக்கன் கேர் பை த ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் இந்த 3 லிக்விட் காலமும் ஒரே ஹைட்ல இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இதை பேரடாக்ஸ்ன்னு சொல்றாங்க. பேரடாக்ஸ்னா அப்படி இருக்கக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு நேச்சர்ல அப்படி இருக்குது. அதனால தான் இதை பேரடாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே பேரடாக்ஸ் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஸோ ப்ரெஷர் at any point in the liquid is always same irrespective of their geometry. ஓகே, எந்த ஜாமெட்ரியா இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, இட் இஸ் த சேம். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஸோ இங்கே ஜாமெட்ரி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா. ஸோ இங்கே நம்மளோட ஃபார்முலாவில் ப்ரெஷர் அட் டெப்த் ஹெச் வந்து இதில் எங்கேயுமே ஏரியாவை பற்றி எங்கேயுமே இல்லை. ஸோ இது டென்சிட்டி, இது ஹைட்டு, இது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஸோ இங்கே ஹைட்டு தான் முக்கியமுடைய, மித்தபடி வேற எதுவுமே இங்கே ஏரியாவை பற்றி ப்ரெஷர் டிபெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ ப்ரெஷர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஏரியா. ப்ரெஷர் அட் அ டெப்த் டி இன்சைட் அ லிக்விட் அட் ரெஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அட் ரெஸ்ட் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஜாமெட்ரி ஆஃப் த எலிமெண்ட். ஸோ தேர்ஃபோர் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, இதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ். இதுக்கு பேர் ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ். static paradox. ஓகே, ஸோ பேரடாக்ஸ்னா நம்மளால பார்க்க முடியும், ஆனால் அது உண்மையாகவும் இருக்க முடியாதுன்றது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னா அதை தான் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் இந்த பேரடாக்ஸ்க்கு we have an explanation. So this can be explained through Pascal's law. So pressure only depends on the height or depth. It is independent of the geometry. Okay, so இங்கே the excess of pressure P minus PA at depth H is called the gauge pressure. So இந்த excess of pressure இருக்குதுல்ல, ஸோ இந்த இடத்துல இருக்குதுல்ல excess of pressure, இதை தான் நம்ம gauge pressure சொல்லுவோம். ஸோ the difference, pressure difference, இது P2 minus P1 or இந்த quantity தான் we call it as gauge pressure. So this is called gauge pressure. ஓகே, ஸோ கேஜ் ப்ரெஷர். ஸோ கேஜ் ப்ரெஷர் ஏன், இது வந்து ப்ரெஷர் ஹைட் ஹெச். ஓகே, ஸோ ப்ரெஷர் அட் ஹைட் ஹெச் மைனஸ் பிஏ பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேம் கிடையாது, திஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கேஜ் ப்ரெஷர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். and gauge pressure. Okay, so atmospheric pressure ஏன் உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு we have earth, இது மாதிரி எர்த் இருக்கு. ஸோ எர்த்துக்கு ஒரு மாஸ் இருக்கும், மாஸ் ஆஃப் எர்த். ஸோ இந்த மாஸ் ஆஃப் எர்த் வந்து எக்ஸர்ட்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் ஆல் பார்ட்டிகல்ஸ் அரவுண்ட் இட். ஓகே, ஸோ அதனால இஃப் யூ ஹேவ் கேஸ் மாலிகுல்ஸ், இது மாதிரி கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எர்த்தை சுற்றி இருக்கும். ஸோ எர்த்து என்ன பண்ணும்னா இந்த கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே அரவுண்ட் த எர்த் சர்ஃபேஸ்
they are. அதே மாதிரி இந்த கேஸ் மாலிகுல்ஸ் தே ஹேவ் வெலாசிட்டி. ஸோ அவங்க ரேண்டமாக எப்பயுமே மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து இஸ் லெஸ் தென் த எஸ்கேப் வெலாசிட்டி. இதெல்லாம் வந்து நம்ம 5th யூனிட்ல பார்த்தோம். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் எர்த் கிராவிடேஷனல் புல்லேருந்து தப்பிச்சு போக முடியும். ஸோ ஆனால் இந்த மாலிகுல்ஸ்க்குலாம் தேர் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து இஸ் லெஸ் தென் த எர்த் எஸ்கேப் வெலாசிட்டி. அதனால என்ன ஆகிடும், எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வந்து மாட்டிக்கோங்க. அதே சமயத்தில் எர்த்தோட வந்து கம்பைன் ஆக முடியாது. ஏன்னா தே ஹேவ் வெலாசிட்டி. ஸோ தட் வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். ஸோ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு தே ஹேவ் வெலாசிட்டி. நம்ம இதை பற்றி அப்புறமா படிப்போம். ஸோ தர் வெலாசிட்டி ஸ்கொயர் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா தே ஹேவ் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இருக்கிறதுனாலே தே ஓன்ட் கெட் அப்சர்வ் இன்சைட் த எர்த்துக்குள்ளே போயிடாதுங்க. ஸோ தே ஃபார்ம் அ லேயர் அரவுண்ட் த எர்த். இது மாதிரி அரவுண்டில் எர்த்து தே ஃபார்ம் அ லேயர். இது மாதிரி ஒரு லேயர் இருக்கும், ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த லேயர் இருக்கும். ஸோ இந்த லேயரில் வி ஹேவ் ஆக்சிஜன், நைட்ரஜன், அதுக்கப்புறம் அதர் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இந்த கேஸஸ் மேலே கண்டினியூஸாக எர்த்து வந்து ஒரு கிராவிடேஷனல் புல் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த கேஸஸ்க்கு தே ஹேவ் வெயிட். தேர்ஃபோர் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, இப்போ இதில் ஏதோ ஒரு யூனிட் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா they exert a weight. ஓகே, ஸோ இது மாதிரி இந்த இதில் வந்து if you have mass m, then the weight of the air column is mg. ஓகே, ஸோ இந்த வெயிட் per யூனிட் ஏரியா தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ப்ரெஷர்னு சொல்கிறோம், அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ இதை யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா சி லெவலில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இதான் எர்த் சர்ஃபேஸ்னால் எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே தான் சி இருக்கும். ஸோ சி லெவலில் இஃப் வி டேக் இதில் இந்த ஏர் காலமோட வெயிட் பெர் யூனிட் ஏரியா கண்டுபிடிச்சோன்னா அதுதான் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்ன்றது என்னதுன்னா, அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் இஸ் த வெயிட் ஆஃப் த ஏர் காலம். ஸோ நம்ம அட்மாஸ்பியரில் ஏர் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் த வெயிட் ஆஃப் த ஏர் காலம் of unit area of cross section at a point. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக அது சி லெவலில் எடுத்துப்போம். நீங்கள் இந்த பாயிண்ட் எங்கே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்டில் இந்த ஏர் காலம் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ஸோ இதை வந்து சி லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா the force per unit area வந்து at sea level is that is 1 atm. 1 atmosphere வந்து it's a pressure unit. 1 atmosphere வந்து is equal to 1.013 into 10 power 5 pascals இருக்கும். ஓகே, pascals or 1.013 into 10 power 5 Newton per meter square. ஓகே, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் பாஸ்கலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் வெயிட் தே எக்ஸர்ட் பெர் யூனிட் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ஏரியா அட் சி லெவல். ஓகே, சி லெவலில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வெயிட் ஆஃப் த ஏர் காலம் ஆஃப் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, ஸோ 1 மீட்டர் கிராஸ் 1 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஏர் காலம் நம்ம மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அட் த சி லெவல் தான் வந்து இந்த வேல்யூ. ஓகே, ஸோ இதை வந்து இவரு இவாஞ்சலிஸ்டா டாரிசலின்ற ஒரு டிவைஸ்ட் ஒரு டிவைஸ் வந்து டிசைன்ட் இட் டு மெஷர் திஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா டேக் ஒரு இது மாதிரி ஒரு பெரிய பீக்கரில் ஃபில்ட் இட் வித் மெர்க்குரி. ஓகே, ஸோ மெர்க்குரியை வச்சு ஃபில் பண்ணிட்டார். இன்னொரு யூடியூப் இல்லைன்னா நம்மளோட டெஸ்ட் டியூப்ல இதுலேயும் வந்து ஃபுல்லாக மெர்க்குரியை வந்து ஃபில் பண்ணிட்டார். ஓகே, கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணிடணும். ஸோ கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இதை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து இது மெர்க்குரி லீக் ஆகாமல் இங்கே கவர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இமர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கவரை ரிமூவ் பண்ணிடுறாரு. தேர்ஃபோர் இப்போ என்ன ஆகிடும்னா இந்த இடத்துல ஃபுல்லாக அது மெர்க்குரி ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதில் ஏரே இருக்காது.
ஸோ இதை கொண்டு வந்து இங்கே இது மாதிரி இன்வெர்ட் பண்ணிடுறாரு, இதுக்குள்ள இன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னா, இந்த மெர்க்குரி வந்து இதுக்குள்ள ஃபுல்லாகவே இல்லை, டியூ டு வெயிட் ஆஃப் த மெர்க்குரி இது வந்து இட் சிங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த மெர்க்குரி பாத்துக்குள்ள இது வந்து சிங்க் ஆகுது. ஸோ சிங்க் ஆகி ஒரு பாயிண்ட்ல எல்லா மெர்க்குரியும் வெளியே வரதும் இல்லை, வராம ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல நிக்குது. ஸோ அது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து இது வரைக்கும் அதோட ஹைட் எவ்வளவு வந்ததுன்னா 76 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம். ஸோ ஏன் இது வந்து ஃபுல்லாக வெளியே வராமல் பாதி இந்த மாதிரி குறிப்பிட்ட ஹைட்டில் நிற்கிதுன்னா, ஸோ இது வந்து நம்ம சி லெவலில் பண்ணோன்னு வச்சுக்கோங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ இங்கே வந்து ஏர் இருக்கும். ஓகே, ஸோ இங்கெல்லாம் வந்து ஏர் இருக்கும். ஸோ இந்த ஏர் என்ன பண்ணோம்னா இட் எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர். ஸோ இந்த மெர்க்குரி இந்த சர்ஃபேஸில் இட் வில் எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர். ஸோ இந்த டைரக்ஷனில் இட் வில் எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர். ஓகே, வேறஸ் இந்த லிக்விட் காலம் வந்து இந்த டைரக்ஷன்ல அதுவும் வந்து வெயிட் காட்டும், அதனால இங்க லிக்விட் காலம் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ அட் ஈக்லிபிரியம் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வந்து இந்த வெயிட் ஆஃப் த காலமை வந்து பேலன்ஸ் பண்ணிடுது. ஸோ அது எந்த ஹைட்ல நடக்குதோ அது வந்து ஈக்குவல் டு 1 அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ இதுவே வந்து சி லெவல்ல இருந்து மேலே போனீங்கன்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் கம்மி ஆயிடும். அப்போ 76 சென்டிமீட்டர் இருக்காது, கொஞ்சம் இன்னும் ஹைட் அதிகமாயிடும். அதை வச்சுட்டு we can find the atmospheric pressure at a different height. Okay, so at sea level ஸோ இந்த செட்டப் பேரு மெர்க்குரி பேரோமீட்டர். ஏதோ எந்த டிவைஸை வச்சு நம்ம அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரை மெயின்டைன் மெஷர் பண்றோமோ அதுக்கு பேர் பேரோமீட்டர்னு சொல்லுவாங்க. இதுல மெர்க்குரி யூஸ் பண்றதுனால இதுக்கு பேரு மெர்க்குரி பேரோமீட்டர். ஸோ இந்த மெர்க்குரிக் பேரோமீட்டரில் அட் சி லெவல் இதோட வேல்யூ எவ்வளோனா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிக் காலம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு பேரு இந்த இந்த டாப்ல உருவாகிற வேக்யூம் பேரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து 0. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் எடுக்கும் போது இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டார். ஃபில் பண்ணிட்டு ஸோ இங்க இடத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது மெர்க்குரி தவிர. இங்க இதை வந்து கொண்டு வந்து இன்வெர்ட் பண்றாரு, இருந்தாலும் அந்த மெர்க்குரி காலம் இப்போ வந்து கீழே வந்து டிராப் ஆகுது. ஸோ அப்போ இங்க இடத்துல ஏர் இல்லை, ஸோ அதே மாதிரி மெர்க்குரியும் இப்போ இல்லை. ஸோ அந்த இடம் வந்து வேக்யூம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் டாரிசெல்லி வேக்யூம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஒரு பேரு இவாஞ்சலிஸ்டா டாரிசெல்லி. ஓகே, ஒரு இட்டாலியன் பிசிசிஸ்ட், அவர் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாரு. ஸோ இந்த செட்டப் பேரு மெர்க்குரிக் பேரோமீட்டர். ஸோ அட் சி லெவல் அதோட மெர்க்குரி ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் வந்து 76 சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி வி கேன் டிஃபைன் ஒன் பார்ன்றது அதுவும் வந்து அட்மாஸ்பிரிக் இது மெஷர் பண்ற யூனிட் தான். ஸோ 1 டார்ன்றது இது டாரிசெல்லி யூனிட். 1 டார் ஈக்குவல் டு 133 பாஸ்கல். ஓகே, இதுதான் ஒரு டார் வேல்யூ. 1 டாரிசெல்லி, இதுவும் ப்ரெஷரோட யூனிட் தான், இதுவும் ப்ரெஷரோட யூனிட். அதே சமயத்தில் we can even define another இது யூனிட் ஃபார் ப்ரெஷர், தட் இஸ் 1 பார். 1 பார்ன்றது இட்ஸ் 10⁵ பாஸ்கல்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னொன்று தெரியும், 1 அட்மாஸ்பியர்ன்றது 1 ATM இஸ் 1.03013 into 10⁵ பாஸ்கல். ஓகே, ஸோ 1 அட்மாஸ்பியரும் 1 பாரும் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவல். ஓகே, ஸோ இது வெறும் 0.13 தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ 1 பார் அண்ட் 1 அட்மாஸ்பியர் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ பேரோமீட்டர்ன்றது தான் வந்து ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ். ஸோ நம்மளுக்கு வி ஹவ் ஓப்பன் டியூப் பேரோமீட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னா வி ஹவ் அ பால் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வி ஹவ் அ யூ டியூப், இது மாதிரி ஒரு யூ காலம் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு யூ காலம் இருந்துட்டு இட் இஸ் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர், இது மாதிரி அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆகிடும்.
ஸோ இப்போ இதுக்குள்ளே லிக்விட் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஸோ இந்த லிக்விட் வந்து gets filled to some height. Okay. ஸோ இங்கே இடத்துல நம்மளுக்கு ஏர் இருக்குது. ஸோ ஏர் வந்து இட் எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர். ஸோ இங்கே வந்து அட்மாஸ்பியர் இருக்குது. அட்மாஸ்பியர் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இது ஏதோ ஒரு ஹைட்டில் வந்து நிற்கும். ஓகே. ஸோ இதை வச்சுட்டு இட் இஸ் த இந்த ஹைட்டில் வந்து நிற்கும் போது இட் இஸ் த ப்ரெஷர் அட்டு இந்த லிக்விட் அட்டு ப்ரெஷர் அட்டு ஸோ இந்த ஹைட் ஹெச். ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் அட் அட்மாஸ்பியர் 1 அட்மாஸ்பியரில் இருக்கும் போது. ஸோ இந்த டிவைஸை இஃப் யூ கனெக்ட் டு சம் அதர் இது ஏதோ ஒரு வெசலில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை இப்போ சப்போஸ் ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஸ்ட்ரீம் இருக்குது, ஸோ இங்கே வாட்டர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஹீட் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த வாட்டர் வந்து கெட்ஸ் கன்வெர்டட் டு ஸ்ட்ரீமாக மாறும். ஸ்ட்ரீமாக மாறுச்சுன்னா அந்த ஸ்ட்ரீம் வந்து இதில் போயிட்டு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகிடும்னா இந்த ஹைட் வந்து இப்போ டிஃபர் ஆகும். ஸோ முன்னாடி இருந்த அட்மாஸ்பியரில் இருக்கும் போது இந்த ஹைட்டில் இருந்திருக்கும். வேற இப்போ வந்து இது மேலே ப்ரெஷர் ஆக்ட் ஆகுறதுனால ஸோ இதோட ஹைட் இப்போ ரைஸ் ஆகும். ஸோ ஏன்ற பாயிண்ட் மேலே போயிடும், பின்ற பாயிண்ட் கீழே வந்துடும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வச்சுட்டு we can measure the pressure. ஓகே. ஸோ இது எவ்வளோ ஹைட்டு வந்து இப்போ டிஃபர் ஆகிருக்கோ இட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர் ஆக்டிங். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஓப்பன் டியூப் மேனோமீட்டர். இதுக்கு பேர் என்னன்னா ஓப்பன் டியூப் மேனோமீட்டர். ஸோ இது மூலமாக we can measure both positive and negative pressure. அதாவது இங்கே வேக்யூம் கிரியேட் ஆச்சுனாலும் இங்கே காலம் ஆஃப் இந்த ஏன்ற ஈக்லிபிரியம் பாயிண்ட் வந்து கீழே போயிடும், பி வந்து மேலே போயிடும். இதுவே இங்கே இடத்துல ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சுன்னா பி வந்து கீழே போயிடும், ஏ வந்து மேலே போயிடும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஹைட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர் ஆர் வேக்யூம். ஓகே. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ப்ரெஷர். நெகட்டிவ் ப்ரெஷரும் வேக்யூமும் ஒன்று. ஸோ பாசிட்டிவ் ப்ரெஷர்ன்றது யூஸ்வலாக ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ இதை வச்சு we can measure the pressure difference. ஸோ இதுக்கு பேர் என்னதுன்னா ஓப்பன் டியூப் மேனோமீட்டர். ஸோ இதுலேருந்து we can measure how much pressure, ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்மாஸ்பியர் அண்ட் திஸ் வெசல். ஸோ அட்மாஸ்பியருக்கும் இந்த வெசலுக்கும் உள்ள இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை we can measure. ஸோ இந்த செட்டப் பேர் ஓப்பன் டியூப் மேனோமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் we can find the application of Pascal's law, which is நம்ம ஹைட்ராலிக் மிஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். We can continue on the next class. Thank you.